Okay, students. Now we will see question number 6. Okay, and the question number 6, page number 244, exercise 13.1. Okay, same continuation of that. Okay, question number 6. நல்லா படிச்சுக்கோங்க. நான் படிக்கிற பாருங்க. A medicine capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. The length of the entire capsule is 14 millimeter and the diameter of the capsule is 5 millimeter. Find the surface area. அந்த டயக்ராம் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், மாத்திரை சாப்பிடும் இல்லையா, அந்த மாத்திரை இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு சிலிண்டராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இந்த பக்கம் அப்படியே ஒரு ஹெமிஸ்பியர், இந்த பக்கம் ஒரு ஹெமிஸ்பியர் ஸ்டக் பண்ணியிருக்காங்க. இப்படி தான், இதுதான் மாத்திரை. மாத்திரை பார்த்துருக்கீங்களா, கேப்சூல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமுன்னா கொடுப்பாங்க. ஒரு சில மாத்திரை இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க கேப்சூல். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் வந்து 5 millimeter கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்து 5 millimeter கொடுத்துருக்காங்க டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கணும், 5/2 mm அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து டோட்டல் ஹைட்டு ஃபுல்லாக இங்கிருந்து இது வரைக்கும் வந்து 14 சொல்லியிருக்காங்க. 14 mm, 14 millimeter. நமக்கு வந்து சிலிண்டரினுடைய ஹைட்டு மட்டும் வேணும். சிலிண்டரினுடைய ஹைட்டு மட்டும் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரேடியஸ் வந்து 5.2 இங்கேருந்து எடுத்துக்கோங்க. சென்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர், இங்கே தான் சென்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ இந்த இடம் பார்த்திங்களன்னா இங்கிருந்து இது வரைக்கும் 5/2, ஆமாம் தானே. ஸோ அதே போல் இங்கிருந்து இது வரைக்கும் 5/2. ஸோ 2 times 5/2, 5/2 + 5/2 என்ன இருக்கும், 2 times ஆட் பண்ணிங்களன்னா ஒரு 5 வரும். அதாவது 2.5 + 2.5, 5. அப்படின்னா இதுவும் சேர்ந்தால் 5 வருது. அப்படின்னா இது மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 போக 9 இருக்கும். 9 millimeter இருக்கும். இது 2.5, இது 9. புரியுதுங்களா, அவ்வளோதான். இப்போ சிலிண்டரினுடைய ஹைட்டு 9 millimeter. அப்புறம் வந்து சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து 5/2 millimeter. புரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது இது ஹெமிஸ்பியரில் 2 ஹெமிஸ்பியரும் ஒன்றா சேர்த்துமனா ஒரு ஸ்பியராக கிடைக்கும். 2 ஹெமிஸ்பியரும் ஒன்றா சேர்த்துமனா ஒரு ஸ்பியர். இந்த சைடு இப்படி ஒன்று வரும், இந்த சைடு இப்படி ஒன்று வரும். ஓகே, இது ஒரு ஸ்பியர் ஆகிடும். இதனுடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா, இதனுடைய ரேடியஸ் வந்து 5/2. அதெல்லாம் இதுதான் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட். என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும், இந்த சிலிண்டரினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது 2πRh ப்ளஸ் இந்த 2 ஹெமிஸ்பியரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பியர். அந்த ஸ்பியருக்கு வந்து 4πr². இதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. 2πRh ப்ளஸ் 4πr². இதில் வந்து எது காமனாக இருக்குது, பை காமனாக இருக்குது, அது வெளியே எடுத்துடலாம். ரேடியஸ் வந்து காமனாக இருக்குது, அதுவும் வெளியே எடுத்துடலாம். அதனால் வந்து 2πr வெளியே எடுத்துட்டுங்க, h ப்ளஸ் 2π போயிடுச்சு, இதில் இன்னொரு 2 இருக்கும், பை போயிடுச்சு, 6ல் ஒரு 6 போயிடுச்சு, ஒரு 6 மட்டும்தான் இருக்கேன். இதுதான் 2πr வெளியே எடுத்தாச்சு. இதில் 2 வந்துடுச்சு, அதனால் இன்னொரு 2 இருக்குது, பை வெளியே வந்தாச்சு, r² ஒரு 6 இருக்குது. ஓகேவா. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க வேல்யூவை 22/7, r வேல்யூ 5/2 close bracket, h value 9 plus 2 times r, that will become 5. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 முறை 5/2 அப்படின்னு போது 2 times 2 கேன்சல் ஆகிடும், 5. ஸோ இது சிம்பிளி பண்ணிங்களேன்னா என்ன வரும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 522 110. ஓகே, 110/7. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணால் 14 வரும். 14 கேன்சல் பண்ணிங்களேன்னா 2 times. ஸோ 220 என்னது ஸ்கொயர், இது ஏரியா, அதனால் ஸ்கொயர் millimeter. ஓகே, இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு கொஷினும் இதில் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7 பார்த்துக்கோங்க. அதே எக்ஸசைஸ், அதே பேஜ் நம்பர். கொஷின் நம்பர் 7. டென்ட்டு, இது ரொம்ப முக்கியமான சம்மு கூட. ஓகேவா, இந்த மாடலில் டென்ட் சொல்லியிருக்காங்க.
A tent is in the shape of cylinder surmounted by conical top. சிலிண்டர் இருக்கு இல்லைங்க, சிலிண்டர் இப்படி இருக்குது, இதுதான் வந்து டென்ட். சிலிண்டர் இதுதான் பேஸ். ஓகேவா? இது மேலே வந்து சர்மவுண்டட் பை கோனிக்கல் டாப், இதுதான் கோனிக்கல் டாப். புரியுதுங்களா? இதுதான் கோனிக்கல் டாப், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்ட் இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட், ஹைட்டு டயாமீட்டர் ஹைட் வந்து 2.1 மீட்டர். இது ஹைட் ஆஃப் த சிலிண்டர், இதனுடைய ஹைட் வந்து 2.1. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும். ஹைட் வந்து 2.1. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் 4 அப்படின்னும் போது ரேடியஸ் வந்து 2. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 4/2 2 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு சிலிண்டர்னுடைய ஹைட்டு வந்து 2.1, சிலிண்டர்னுடைய ரேடியஸ் வந்து 2. இதை ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. முடிஞ்சுதா? அடுத்தது லெட் அஸ் கோ டு கோனிக்கல் டாப். இது என்ன சொல்லியிருக்காங்க, the slant height of top is, slant height இது மட்டும் கொடுத்துருக்காங்க. slant height 2.8 மீட்டர். slant height வந்து 2.8 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? find the area of the canvas used for making tent. okay, also find the cost of the canvas of the tent at the rate of 500 per meter square. Note that base of the tent will not be covered with canvas. base சொல்லலாம், ஏன்னா பேஸ் வந்து தரை இல்லையா, அதனால் இது மட்டும் பேஸ் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டென்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலிண்டர்னுடைய ஹைட்டு 2.1, அதனுடைய ரேடியஸ் 2, அதுக்கப்புறம் ஸ்லாண்ட் ஹைட்டு, கோனிக்கல் டாப்னுடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.8 கொடுத்துருக்காங்க. இது முழுக்க போட்டு கேன்வாஸ் துணி போட்டு கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து 500 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டென்ட்டு. ஓகேவா? இதை வந்து டோட்டல் சர்ஃபேஸ் என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டென்ட்டு. இந்த டென்ட்டுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கானது ஃபார்முலா என்னது, சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிலிண்டருக்கு வந்து சிஏசி தான், ஏன்னா இந்த சைடு ஏன்னா இது மறைக்கப்படுது இல்லையா, ஏன்னா டென்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த சென்டர் பார்ட் வந்து உள்பக்கமாக இருக்குது. ஸோ அதனால் 2πRH இதுதான் வந்து சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ்ஸு அந்த டாப் கோனிக்கல் டாப் வந்து πRL. ஸோ இந்த பார்ட்டு, ஸோ இதுவும் சிஎஸ்சி. ஸோ சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் த கோன், இது ரெண்டும் ஆட் பண்ணும். அவ்வளோதான். அப்போ மெஷர்மெண்ட் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன காமனாக இருக்குது, 2 கிடையாது, பை காமனாக இருக்குது, ஆர் காமனாக இருக்குது, மீதி வந்து என்ன இருக்குது, πR எடுத்தாச்சு, 2H ப்ளஸ்ஸு πR வெளியே வந்துச்சுன்னா எல் மட்டும் இருக்குது. புரியுதா? ஓகே. ஸோ πR, பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 2, க்ளோஸ் ப்ராக்கெட், 2H 2 டைம்ஸ் H வந்து 2.1, ஸோ 2 டைம்ஸ்னால் 2 × 2.1, ஸோ 4.2 ப்ளஸ் எல் வேல்யூ 2.8. ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த 2 கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 44/7 க்ளோஸ் ப்ராக்கெட். இது என்ன 6 + 1 7, இந்த 7 கேன்சல் ஆகுது. ஸோ 44 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டென்ட்டுடைய சர்ஃபேஸ் ஏரியா. இவ்வளோ துணி தேவைப்படுது, 44 மீட்டர், 44 மீட்டர் தேவைப்படுது. ஆனால் இப்போ காஸ்ட் கேட்குறாங்க, ஒரு மீட்டர் ஸ்கொயர்னுடைய காஸ்ட் வந்து 500. அதனால் காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் எழுதிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் என்ன, 44 × 500 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ருப்பீஸில் எழுதணும். ஓகே, ருப்பீஸ். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8 and 9. கொஷின் நம்பர் 8 and 9 ஐ மீன் டயக்ராம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க கொஷின் நம்பர் 9க்கு. கொஷின் நம்பர் 8 நான் அதுக்கான டயக்ராம் மட்டும் சொல்கிறேன், எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஷின் நம்பர் 8. ஓகே, ஸோ இங்கே
from a solid cylinder whose height is 2.4 and diameter 1.4 centimeter. A conical cavity of the same height and diameter is hollowed out. அதாவது சிலிண்டர் இருக்குது, சிலிண்டர் நான் வச்சுக்கோங்க, இதுதான் சிலிண்டர். எப்படி இருக்குது, இந்த சிலிண்டரில் ஒரு கோனிக்கல் கேவிட்டி, இது மாதிரி ஒரு டிப்ரெஷன், ஏற்கனவே அந்த கியூபிக்கல் பிளாக்கில் ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் டிப்ரெஷன் இஸ் கட் அவுட்னு, அதே போல் இங்கே கோனிக்கல் டிப்ரெஷன் இஸ் மேடு இந்த சிலிண்ட்ரிக்கல் உடன் பீஸ் ஆர் உடன் டாய். ஸோ இது மட்டும் அவங்க கவ் பண்ணி எடுத்திருக்காங்க, இந்த பார்ட் மட்டும் கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்படி இருக்குது. இதனுடைய என்ன கேட்குற, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிடு. ஸோ இது மட்டும் கவ் பண்ணி எடுத்துட்டா இதுதான் இருக்குது. இந்த பார்ட்டு ப்ளஸ் அவுட் சைடு, அப்புறம் பாட்டம் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான என்ன கேட்குறாங்க, அதான் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன பண்ணலாம், சிலிண்டர் இருக்கு இல்லையா, சிலிண்டர்னுடைய சிஎஸ்ஏன்னா டாப் எக்ஸப்ட் டாப் அண்ட் பாட்டம். டாப் வந்து ஓப்பனாக இருக்குது, இது வந்து ஓப்பன், ஒன்றுமே கிடையாது இங்கே. பாட்டம் வந்து ஃபுல்லாக இருக்குது, பாட்டம் வந்து இருக்குது. அதனால் ஸோ 2πr/h ப்ளஸ்ஸு பாட்டம் வந்து πr², ஒரு πr² சேர்த்துக்கலாம். ஸோ 2πr/h ப்ளஸ் πr² ப்ளஸ்ஸு அப்போ இந்த கோனிக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கோனிக்கல் கேவிட்டிக்கு சிஎஸ்ஏ டாப் ஓப்பன், இதனால் இது மட்டும் இருக்குது, அதனால் சிஎஸ்ஏ πr/l, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது, பை காமனாக இருக்குது, ஆர் காமனாக இருக்குது, அது மட்டும் எடுத்துருங்க. πr வெளியே எடுத்துட்டோம்னா 2h இருக்கும், ப்ளஸ்ஸு πr வந்துட்டு ஒரே ஒரு r இருக்கும், ப்ளஸ்ஸு இதில் πr போயிடுச்சுன்னா l மட்டும் இருக்கும். ஸோ இதனுடைய ஆர் வேல்யூ, எல் வேல்யூ, ஹெச் வேல்யூ, இது 3 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி கரெக்ட் ஆன்சர் வந்தால் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக என்னாலையும் மேக்ஸ் போட முடியும், என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, கரெக்டு சார் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய கண்டினியூஷன் வந்து போட முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வந்தாவே நீங்களே இன்னும் 4 பேருக்கு சம்ஸை டீச் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம டீச் பண்ணும்போது தான் நமக்கு தெளிவாக புரியும். அதே போல் நான் உங்கள் மாதிரி படிக்கும்போதை விட நான் டீச் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே, உங்களுக்கும் அதுதான். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருக்காவது ட்ரை பண்ணி டீச் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க, திருப்பி பாருங்கள். கொஷின் நம்பர் 9 அது ஏற்கனவே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். டயக்ராம் பார்த்திங்களன்னா இப்படி இருக்குது. அதே போல் இதே சிலிண்டர் தான். இந்த சிலிண்டரில் என்னது, ஒரு ஹெமிஸ்பியர் டாப் பாட்டம் 2 பக்கம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இது எடுத்திருக்காங்க. அதே போல் இதுவும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கானது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா. ஸோ சிலிண்டர் மட்டும் இருக்குது, சிலிண்டரினுடைய டாப் பாட்டம் இல்லை, சிலிண்டர் உள் பக்கம் மட்டும் இருக்குது. இது இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக இந்த டயக்ராமை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரியலாக இமேஜின் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப தெளிவாக புரியும். இல்லைன்னா நீங்களாக ஒரு செஞ்சு பார்க்கலாம். அப்படி செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இதில் என்ன சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா இதுதான், இது ப்ளஸ் இது. ஸோ இது என்னது, ஹெமிஸ்பியர், இது ஹெமிஸ்பியர், 2 ஹெமிஸ்பியர்னால் ஒரு ஸ்பியர். ஸோ ஒரு ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா 4πr² ப்ளஸ்ஸு இது அதாவது சிலிண்டர்னால 2πr/h தான் 4πr² ப்ளஸ் 2πr/h. இதில் ரேடியஸ் சேமாக தான் இருக்க போகுது. என்ன காமனாக இருக்குது, 2 காமனாக எடுத்துக்கலாம், பை காமனாக எடுத்துக்கலாம், ஆர் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2π இதில் வந்து ஒரு 2 இருக்கும், ஒரு r இருக்கும், ப்ளஸ்ஸு 2πr/h, இதில் h இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இந்த r மற்றும் h இந்த 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு மென்ஷன் கீழே சொல்லுங்கள். ஓகே,
இந்த கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா அவங்க நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது உங்கள் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இது திருப்பவும் போடணும் அப்படின்னாலும் போடலாம். ஓகேவா? உங்கள் புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் 13.1 இதோட முடியுது. உங்களுக்கு ஒரு காலம் புரியல அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டுபிடிங்க. அது நல்லாயிருக்கும். அது கண்டுபிடிச்சா அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நான் கரெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? மோஸ்ட்லி இதுதான், நீங்கள் புரிதல் தான் முக்கியம். டயக்ராமை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போடுங்க. தேங்க்யூ.